ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சைரோஸ் A to Z. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிளான்ட் வெல்வெட் ஆப்பிள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டயாஸ்பெராஸ் பிளான்காய் அப்படின்ற எக்ஸாட்டிக் பிளான்ட் தான். இது வந்து பேருக்கு வெல்வெட் ஆப்பிள் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இது பெர்சிமன் குடும்பத்தை சேர்ந்தது. டயாஸ்பெராஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற எல்லா பழங்களுமே பெர்சிமன் வகையை சேர்ந்தது. இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு ஏன் வெல்வெட் ஆப்பிள் அப்படின்னு காமன் நேம் வந்தது அப்படின்றது இந்த பழத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இது மேலே இருக்க ஸ்கின் வந்து அப்படியே வெல்வெட் கிளாத் மாதிரியே இருக்கும். ஸோ ஸ்கின்னை வந்து சாப்பிட முடியாது. ஸ்கின் அவுட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஃப்ளஷை சாப்பிடலாம். உள்ள இருக்க ஃப்ளஷ் ஆல்மோஸ்ட் நம்ம ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் நல்லா இனிப்பா இருக்கக்கூடிய வெரைட்டி தான். பட் இது பெர்சிமன் வகை. டயாஸ்பைராஸ் அப்படின்றது பெர்சிமன் வகைக்கு ஆன குடும்ப பெயர் அப்படின்றது டயாஸ்பைராஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய எல்லா பழங்களும் அப்படின்றது நம்ம பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறோம். இது பெர்சிமன் குடும்பம் அப்படின்னு இருந்தாலுமே நம்ம டிராபிக்கல் வெரைட்டியில் நல்லா வரக்கூடியது இந்த பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா சீட்லிங் பிளான்ட் நல்ல ஒரு 10 அடி பிளான்ட் நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்குது. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சீட்லிங் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 to 5 வருஷத்துல காய்ப்பு வரும். இந்த பிளான்ட் சென்னையிலே நல்லா காய்ச்சிருக்குது அப்படின்றத பழங்களோட நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போடுவோம். நம்ம சேனல் அந்த வீடியோ இருக்குது பார்த்துக்கலாம். பாட்டில் வளர்க்கணும், மாடித்தோட்டத்தில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிராஃப்டர் பிளான்ட், இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் கிராஃப்டர் பிளான்ட், இந்த மாதிரி கிராஃப்டர் பிளான்ட் வாங்கி வச்சு வளர்க்கலாம். இந்த கிராஃப்டர் பிளான்ட் சீட்லெஸ் வெல்வெட் அப்படின்னு நம்ம கிட்ட வந்தது. பட் காய்க்கும் போது தான் தெரியும் ஒரிஜினலாக சீட்லெஸ்ஸாக இல்லையா அப்படின்றது. பட் நீங்கள் பாட்டில் வளர்க்க போறீங்க கண்டெய்னர் கார்டனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிராஃப்டர் பிளான்ட் வாங்கி வளங்க. ஏன்னா சீட்லிங் பிளான்ட் வாங்கி வளர்த்தா அதை நம்ம மெயின்டைன் பண்ணி வளர்த்து பழம் வரதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ வண்டர்ஃபுல் கார்டனிங்.